ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. வாழ்க்கையில் முதல் முறையாக என்னுடைய ஹேரை நான் ஸ்ட்ரெயிட் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இது ஒரு மார்னிங் vlog. ஸோ காலையிலே கிளம்பி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அதனால் இளநீர் வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளநீர் கடைக்கு தான் போகிறோம். ஆனால் வாங்கி அங்கே குடிக்காமல் இங்கே எடுத்துகிட்டு பார்சல் பண்ணி ஏன் குடிக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அங்கேயே குடிச்சிட்டு இது ரெண்டாவது செட்டு வீட்டுக்கு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளநீல ஓட்ட போகிறதுக்கே எங்கள் வீட்டுக்கார் தவிச்சிட்ருக்காரு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இளநீலாம் குடிச்சு முடிச்சுட்டு நம்ம அடுத்த வேலை பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா எதுவும் பெருசாக நான் செய்யலை. ஸோ இளநியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் கடை, இளநீ கடை நிறைய பரவலாக தெருக்களில் இருக்குது. மோர் தென் கரும்பு ஜூஸும் நல்லது தான். பட் இளநீ கம்பேரிட்டிவ்லி ரேட் அதிகமாக இருந்தாலும் நம்ம உடம்புக்கு இளநீ ரொம்ப நல்லது. அடுத்து வாஷிங் மிஷின் வேலைலாம் எனக்கு மார்னிங்கே நடக்க வேண்டிய வேலை. வாஷிங்கு, பிரேக்ஃபாஸ்ட்டு, மார்னிங் ட்ரிங்க்கு இதெல்லாம் கடகடன்னு முடிச்சுட்டு அடுத்து நம்ம ஹேர் வாஷ் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வின்டர்னால், இதுக்கு முன்னாடி இருந்த வின்டர்னால் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்குது பிகாஸ் ஆஃப் த ட்ரை ஸ்கேல்ப். ஸோ அந்த ப்ராப்ளம்க்கு ஏதாவது ஹோம்மேடாக ஏதாவது ஒரு சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு தான் பார்த்திங்கன்னா நானுமே ரெடி ஆகிட்டுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன் என்னென்ன மாதிரி நம்ம ஹேருக்கு டேண்ட்ரஃப் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு டேண்ட்ரஃப்னால நமக்கு என்ன இஷ்யூஸ் வருது அப்படின்றது காட்டுறேன். இச்சி ஸ்கேல்ப் மோஸ்ட்லி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கலர் ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னா அந்த இச்சி ஸ்கேல்ப்னால நமக்கு அந்த டேண்ட்ரஃப்லாம் கொட்டி ட்ரெஸ் மேலே பார்த்தீங்கன்னா அசிங்கமாக அந்த ஒயிட்டாக தெரியும். அது ஏதாவது ஒரு பப்ளிக் கேதரிங் போனோம்னாவே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஒரு டார்க் கலர் ட்ரெஸ் வேர் பண்ணுறதுக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு மார்க்கெட்டில் இருக்குது. பட் அதில் சல்ஃபேட்டு, பேரபன்ஸ் நிறைய டாக்ஸின்ஸ் இருந்து ஹேரை ஃபர்தராக ரொம்ப ட்ரை ஆக்கிடும். அதுக்கு ஹோம்மேட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் அண்ட் லெமன். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி காலத்துலேருந்தே நமக்கு அந்த டேண்ட்ரஃப்க்கு யூஸ் பண்ணுறது. சரி, ஓகே, அதை வச்சு நம்ம ஏதாவது ஒரு பேக் ரெடி பண்ணலாம் அப்படின்னாலும் அது ரொம்ப அசிடிக்காக நம்ம கையில் கட் பண்ணாலே எவ்வளோ எரிச்சல் உண்டாக்குற ஒரு விஷயம். நம்ம ஸ்கேல்பில் பட்டுச்சுன்னா அதுக்கு எவ்வளோ ஒரு நம்ம ஸ்கேல்பை இரிட்டேட் பண்ணும். அதனால் இது நம்ம ஹோம்மேடாக பண்ணுறது கண்டிப்பாக அட்வைசபிள் கிடையாது. ஆனால் இந்த ரெண்டு விஷயத்த ப்ராப்பரான ப்ரப்போர்ஷனில் நமக்கு ஒரு ப்ராடக்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெட்டு பார்த்துட்டு இருக்கும்போது தான் மாமாஅர்த்தில் இப்போ ஆன்டி டேண்ட்ரஃப்காக புதுசாக ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா மாமாஅர்த் லெமன் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு அண்ட் லெமன் ஆன்டி டேண்ட்ரஃப் கண்டிஷனர். இது லெமன் அண்ட் ஜிஞ்சரோட குட்னஸோட உள்ள ஒரு மாமாஅர்த்தோட லெமன் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு பார்த்தீங்கன்னா 100% நேச்சுரலான ப்ராடக்ட். உங்கள் ஸ்கேல்போட பிஹெச்சை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் லெமன் அண்ட் ஜிஞ்சரோட குட்னஸாக இருக்கிறதுனால உங்களுடைய ஸ்கேல்பில் இருக்கிற டேண்ட்ரஃப் இஷ்யூஸையும் அது கியூர் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் கூடவே உங்களுக்கு ஸ்மூத்தான ஏர் டெக்ஸ்சரையும் அது கொடுக்கும். இந்த ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு நல்லா ரின்ஸ் பண்ண அப்புறமா இது கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா மாமாஅர்த்தோட லெமன் ஆன்டி டேண்ட்ரஃப் கண்டிஷனரும் நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். இது பண்ணுறது மூலமாக உங்களுடைய ஹேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தான டெக்ஸ்சர், ரொம்ப சில்கி ஸ்மூத்தாக சேஞ்ச் ஆகிடும். இந்த ஷாம்பு யூஸ் பண்ண அப்புறமா என்னுடைய ஹேர் ஸ்க்ராட்ச் ட்ரெஸ்ஸில் எனக்கு அந்த டேண்ட்ரஃப் ஃபால் சுத்தமாகவே இல்லை. பிளாக் ட்ரெஸ்லையும் ஸ்கேல்ப்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளியர் ஆயிடுச்சு ஸ்கேல்ப். இதோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜஸை நீங்களே பார்க்கலாம். மாமாஅர்த் நம்மள லிசன் பண்ணுறாங்க. நிறைய இன்னோவேஷன் அண்ட் ரிசர்ச்க்கு அப்புறம் அவங்க ப்ராடக்ட்ஸை பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்மளுடைய இன்புட்ஸும் அவங்களுக்கு கொடுத்து ப்ராடக்ட்ஸை இன்னுமே நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அமேசான், நைக்கா, ஃப்ளிப்கார்ட், பர்பிள் அண்ட் உங்கள் நியர்பை ஸ்டோர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. என்னுடைய கூப்பன் கோட் சரவணன் 2025 யூஸ் பண்ணுறது மூலமாக 20% ஆஃப் உங்களுக்கு மாமாஅர்த் வெப்சைட் அண்ட் ஆப்பில் இருக்கும். டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஹேர் வாஷ்லாம் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் கிளம்புறதுக்காக நான் ஹேரை கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி என்ன மாதிரி ரொம்ப டென்ஸான கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிஸ்ஸான ஹேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரண ஸ்ட்ரைட்னர்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இதுக்கு ஸ்பெஷல் சாதா ஸ்ட்ரைட்னர் வாங்கணும். இதுக்கு என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லுவேன். இது எப்படி யூஸ் பண்ணணுன்றது சொல்கிறேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணும்போதோ இல்லை எனி ஹீட்டிங் டூல்ஸ் நீங்கள் ஹேரில் யூஸ் பண்ணும்போதோ நீங்கள் ஹீட் ப்ரொடெக்ஷன் ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க. அது நிறைய ஃபார்ம்ஸில் மார்க்கெட்டில் கிடைக்குது. நான் என்ன யூஸ் பண்ணுறேன், என்ன எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுறேன், என்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறேன்னு இது பார்த்திங்கன்னா நான் ஒரு ஷார்ட்ஸ் மோடில் நான் கண்டிப்பாக போடுவேன் சேனலில், இதே சேனலில் திவ்யா சரவணன் vlogsல. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்டை நான் வியூ ப்ராடக்ட்ஸே டேக் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் செக்ஷன் பை செக்ஷனாக ஹேரை ஸ்ப்ளிட் பண்ணி நான் ஸ்ட்ரெயிட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஹீட் ப்ரொடக்ஷன் ஜெல்லை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரைட்னிங் மிஷின் நான் குவைத்தில் தான் வாங்கினேன். பட் இது நம்ம ஊர்லேயே கிடைக்குது, அது ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் இந்த ஸ்ட்ரெயிட் பண்ணுறது அப்படின்றது ஹேருக்கு நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது கிடையாது. ஆனால் நீங்கள் ஒன்ஸ் ஒரு தடவை ஸ்ட்ரெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஒரு வீக் நெக்ஸ்ட்டு வாஷ் வரைக்குமே உங்கள் ஹேர் ரொம்ப மேனேஜபிளாக இருக்கும். அந்த ஃப்ளையவேஸ்லாம் இருக்காது. இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்காகாது. மெயினாக ஈஸியாக ஹேர் ப்ரஷ் வச்சு
வார முடியும். ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணுறதுனால இருக்குது. மோஸ்ட்லி ஸ்ட்ரெயிட் ஹேருக்கும் கர்லி ஹேருக்கும் இருக்கிற மேஜரான டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான். நம்ம கர்லி ஹேர் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், அது மட்டும் இல்லாமல் சிக்கு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதெல்லாம் ஆனால் ஸ்ட்ரெயிட் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா வித்தியாசம். ஹேர் ஸ்ட்ரைட்னிங் டூல்ஸ் பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்தே காலேஜ் படிக்கிறதுலேருந்தே நிறைய நான் வந்து வாங்கி வேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த சென்ஸ் என்னது, ஒரு 200 ருபீஸ்க்கு 300 ருபீஸ்க்குலாம் கிடைக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து என்னோடய டைப் ஆஃப் முடி, என்ன மாதிரி இருக்கிற மக்களுக்கு இருக்கிற முடி பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து செட்டே ஆகாது. மேக்ஸிமம் 240 டிகிரி வந்து ஹீட் இருக்கிற ஒரு மிஷின் வந்து நமக்கு வேணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஹீட் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய முடி வந்து ஸ்ட்ரெயிட் ஆகும். இல்லை இன்னும் கொஞ்சம் கம்மி ஹீட்டாகவே யூஸ் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஹேர் ஸ்பா பண்ணுறீங்க, ஹேர் மாஸ்க் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபுல்லாகவே ரெடியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கிற ஸ்ட்ரைட்னிங் மிஷினே உங்களுக்கு யூஸ் பண்ணி. முக்கியமான விஷயம் இந்த டெம்பரேச்சர் காரணம் என்னென்னா நம்மளோட டெக்ஸ்சர் வந்து ரஃப்பாக இருக்கிறதுனால ரொம்ப ஹை ஹீட்டாக இருக்கும்போது தான் அந்த டெக்ஸ்சர் வந்து அந்த பாண்ட் பிரேக் ஆகி நமக்கு வந்து முடி ஸ்ட்ரெயிட் ஆகும். ஸோ அதுதான் மேஜரான ரீசன் அவ்வளோ ஹை ஹீட் இருக்கிறதுக்கான காரணம். ஈவன் வந்து ஒரு பார்லரில் ப்ளோ ட்ரை பண்ண போனாலுமே கூட, ஒரு ஹேர் கட் பண்ணி ப்ளோ ட்ரை பண்ணாலுமே அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹீட் வச்சா தான் அந்த ஸ்கேல்பே வந்து பொசுங்கி போகிற அளவுக்கு அவ்வளோ ஹீட் வச்சா தான் என்னோடய முடி வந்து ஒரு நார்மல் ஸ்ட்ரெயிட்டுக்கே வரும். இப்போயே பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் அந்த ஒரே முடியை. அப்பயும் பார்த்தீங்கன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சில்கி ஸ்ட்ரைட்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னுமே கொஞ்சம் இந்த புஃப்னு இருக்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஹேர் ஸ்ட்ரைட்னிங்லேயே ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மேலே இருக்கிற டாப் முடியை வந்து ஸ்ட்ரைட் பண்ணுறது. அதுதான் பார்த்திங்கன்னா டிசைட் பண்ணோம் உங்கள் ஃபேஸோட ஷேப்பை எப்படி மாற்ற போகுது அப்படின்றது. ஏன்னா இந்த ஹேரை வந்து நம்மளே ஸ்ட்ரைட் பண்ணுறதுனால நம்ம பார்த்திங்கன்னா ஸ்கேல்ப் கிட்டே இருக்கிற ஹேரை வந்து டோட்டலாகவே விட்டுடுவோம். ஏன்னா அது சுட்டுடுமோ, இல்லைனா நமக்கு வாட்டமாகவும் இருக்காது அதை கரெக்டாக டீப்பாக வச்சு நம்ம வந்து ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கு. அதனால் மோஸ்ட்லி வந்து ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணுறது நமக்கு இன்னொருத்தவங்க பண்ணாங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நமக்கே பண்ணிக்கிறத விட நமக்கேவும் பண்ணிக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வராது. முக்கியமாக நீங்கள் ஹேர் ஸ்ட்ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஹேருக்கு ஏதாவது ஒரு மாஸ்க்கோ இல்லைனா ஆன்டி ஃப்ரிஸ் அந்த கெரட்டினோ ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் வீட்டில் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பரான ப்ராப்பராக எப்படி ஒரு கெமிக்கல் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் நம்ம பண்ணுவோமோ அந்தளவுக்கு சூப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்களுடைய முடியோட டெக்ஸ்சரை நீங்கள் சாஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்ட்ரைட்னிங் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா அவ்வளோதாங்க. ஃபுல் ஸ்ட்ரைட்னிங் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி நான் வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரைட் பண்ணலை, ஏதோ ஓரளவுக்கு தான் வந்து பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரைட் பண்ணுறேன்னா பல மணி நேரம் ஆகும். ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு ஒரு வீக்குக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் போதும் அப்படின்ட்டு தான் நான் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். நான் ரெகுலராக பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. என்றைக்காவது ஒரு நாள் அப்படி பண்ணுறது தான். ஆனால் ஸ்ட்ரெயிட் பண்ணும்போது இருக்கிற ரொம்ப இது பார்த்திங்கன்னா நம்ம கீழே முடியோட எண்டு பார்த்திங்கன்னா குச்சி குச்சாக ஆகிடும். நமக்கு வந்து அன்ஈவன்னஸ் வந்து நல்லா தெரியும். ஸோ அதுதான் வந்து ஒரு ப்ராப்ளம். ஆனால் முடி வந்து கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்கும் அட்லீஸ்ட் கொஞ்சம் நாளைக்காவது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கர்லி ஹேரா ஸ்ட்ரெயிட் ஹேரா எந்த குரூப் நீங்கள்? ஸோ எது வந்து பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நம்ம இதோட ஃபினிஷ் பண்ணிப்போம். இதோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் வியூ ப்ராடக்ட்ஸில் கொடுக்குறேன். கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ வரும். பை.